ஒரு அழகான கிராமத்தின் அருகே ஒரு பெரிய பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் மிட்டு என்ற ஒரு சின்ன வெள்ளை முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. மிட்டு மிகவும் ஆர்வமுள்ள முயல். அதற்கு புதிய இடங்களை பார்க்கவும் புதிய நண்பர்களை சந்திக்கவும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலையில் சூரியன் மெதுவாக உதிக்கும் போது மிட்டு தனது குட்டி வீட்டிலிருந்து வெளியே வந்தது. அது வானத்தை பார்த்து மெதுவாக சிரித்தது. இன்று நான் ஒரு பெரிய சாகசத்திற்கு போகிறேன் என்று மிட்டு மகிழ்ச்சியாக சொன்னது. அது காடின் பாதையை நோக்கி நடக்கத் தொடங்கியது. அப்பொழுது ஒரு மரத்தின் மேலிருந்து ஒரு பச்சை கிளி கீச் என்று குரைத்தது. மிட்டு, மிட்டு, எங்கே போகிறாய் என்று கிளி கேட்டது. மிட்டு மேலே பார்த்து சிரித்தது. நான் மாயக்காடு பார்க்க போகிறேன் என்றது. கிளி சற்று ஆச்சரியப்பட்டு சொன்னது, அந்த காடு மிகவும் மர்மமானது, ஆனால் நல்ல மனசு இருந்தால் எல்லாம் சாத்தியம் என்றது. மிட்டு தன்னம்பிக்கையுடன் தலையாட்டியது. நான் பயப்பட மாட்டேன் என்றது. அது தனது பயணத்தை தொடர்ந்தது. சில நேரம் கழித்து மிட்டு பாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்த ஒரு ஆமையை பார்த்தது. அந்த ஆமை மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. மிட்டு அருகே சென்று கேட்டது, ஆமை அண்ணா, ஏன் இவ்வளவு மெதுவாக செல்கிறீர்கள்? ஆமை மெதுவாக சிரித்தது. வேகம் முக்கியமில்லை குட்டியே, பொறுமைதான் முக்கியம் என்றது. மிட்டு அதை கேட்டதும் சற்று யோசித்தது. ஆஹா, அதுதான் நல்ல பாடம் என்று மிட்டு சொன்னது. அது ஆமைக்கு விடை பெற்று முன்னே சென்றது. சில தூரம் சென்றபோது ஒரு பெரிய மரத்தின் கிளையிலிருந்து ஒரு அணில் கீழே குதித்தது. ஹாய் மிட்டு என்று அணில் மகிழ்ச்சியாக சொன்னது. மிட்டு சிரித்தது. நான் மாயக்காடு தேடி செல்கிறேன் என்றது. அணில் சற்று ரகசியமாக அருகே வந்து சொன்னது, இந்த காட்டில் ஒரு மாய தண்ணீர் குளம் இருக்கிறது. மிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டது, உண்மையா? அது எங்கே இருக்கிறது? அணில் சிரித்துக்கொண்டு சொன்னது, நல்ல மனசு உள்ளவர்களுக்குத்தான் அது தெரியும். மிட்டு மேலும் உற்சாகமடைந்தது. சில நேரம் நடந்த பிறகு மிட்டு ஒரு அழகான இடத்தை பார்த்தது. அங்கு ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளம் வானவில் போல பிரகாசித்தது. மிட்டு அதை கண்டு ஆச்சரியமாக நின்றது. அப்பொழுது ஒரு பெரிய பழைய ஆந்தை மரத்திலிருந்து பேசத் தொடங்கியது. மிட்டு என்றது ஆந்தை. மிட்டு மேலே பார்த்தது. யார் நீங்கள் என்று கேட்டது. ஆந்தை சிரித்தது. நான் இந்த காட்டின் காவலன். அது மெதுவாக சொன்னது. இந்த குளம் நல்ல மனசு உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும். மிட்டு கேட்டது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆந்தை பதிலளித்தது, நண்பர்களுக்கு உதவி செய், அதுவே உண்மையான மாயம். அந்த நேரத்தில் ஒரு சிறிய பறவை காயமடைந்து கீழே விழுந்தது. மிட்டு ஓடிப்போய் அதை பார்த்தது. பயப்படாதே என்று மெதுவாக சொன்னது. அது குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து பறவைக்கு கொடுத்தது. சில நேரத்தில் அந்த பறவை சற்றே நல்லபடியாக ஆனது. அது மிட்டுவை பார்த்து மகிழ்ச்சியாக கீச் என்று பாடியது. பிறகு மெதுவாக பறந்து சென்றது. அந்த நேரத்தில் மாயக்குளம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கத் தொடங்கியது. ஆந்தை மகிழ்ச்சியாக சொன்னது, மிட்டு, நீ உண்மையான மாயத்தை கண்டுபிடித்து விட்டாய். மிட்டு சிரித்தது. அது என்ன என்று கேட்டது. ஆந்தை பதிலளித்தது, நல்ல மனசுதான் உண்மையான மாயம். மாலை நேரம் வந்தது. சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியது. மிட்டு தனது வீட்டை நோக்கி திரும்பி நடந்தது. அது அந்த நாளில் கற்ற பாடங்களை நினைத்தது. உலகம் மிகவும் பெரியது, ஆனால் நல்ல மனசு இருந்தால் எல்லா இடமும் நண்பர்களால் நிரம்பியிருக்கும் என்று அது நினைத்தது. மிட்டு மகிழ்ச்சியாக தனது வீட்டை அடைந்தது. அந்த நாள் முதல் மிட்டு எல்லோருக்கும் உதவி செய்யும் முயலாக மாறியது.